அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். الله أكبر الله أكبر. வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, ஹிஜ்ரி 9வது ஆண்டு ரோமர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்திருந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு தாக்குதல் நடத்துவதற்காக தபூக் என்கிற இடத்தை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கிடைத்தது. உடனே தன்னுடைய நெருங்கிய தோழர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள். எல்லோரும் நாமாக வலியச் சென்று தாக்க தேவையில்லை, அதற்கான அவசியமும் இல்லை. ஆனால் அவர்களாக நம்மை எதிரிகளாக கருதி கொண்டு நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக வருவார்கள். ஆனால் நாம் அதை விட்டு பார்க்க கூடாது. நாம் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால், அவர்களுக்கு புரிகின்ற ஆயுத மொழியில் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால், நம்முடைய அரசையே அவர்கள் அசைத்து பார்த்து விடக்கூடிய பேராபத்து இருக்கிறது. ஆகையினால் அவர்களை எதிர்கொண்டு பார்த்து விடலாம் என்று யோசனை கூறினார்கள். என்ன சிக்கல் என்றால், அது மதீனாவில் இஸ்லாமிய அரசினுடைய தலைநகரில் பேரித்தம் பழங்கள் கொலை கொலையாய் பழுத்து தொங்குகின்ற காலகட்டம். அது கடுமையான வெயில் அடிக்கும் நேரத்தில் தான், வீசுகின்ற வெப்ப காற்றில் தான் பேரித்தம் பழங்கள் பழுக்கும். அப்போதுதான் அறுவடைக்கான காலம். இந்த நேரத்தில் நாம் எப்படி படைகளை திரட்டுவது? முறைப்படுத்தப்பட்ட இராணுவம் என்று ஒன்று இல்லாத சூழ்நிலையில் பொதுமக்களைத்தான் ஆர்வமூட்டி களத்துக்கு தயார் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் நாம் பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அறுவடையின் காலகட்டத்தில் ஓராண்டு காலம் விவசாயம் செய்து பலனை பெற வேண்டிய காலகட்டத்தில் நீ என்னோடு வா, எதிரிகள் நம்மை சூழ்ந்து தாக்க தயாராகிவிட்டார்கள், வா மோதி பார்க்கலாம் என்று கூப்பிடுவது எப்படி சரியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள். ஆனால் யோசிப்பதற்கெல்லாம் அங்கே ஒன்றும் நேரமும் இல்லை, அவகாசமும் இல்லை. எதிரிகள் புறப்பட்டு விட்டார்கள் என்கிற தகவல் கிடைத்து விட்டது. தோழர்களிடத்திலே அறிவிப்பு கொடுக்கிறார்கள். 30,000 தோழர்கள் இஸ்லாமிய இராணுவத்தில் பங்கேற்று எதிரிகளை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார்கள். 30,000 பேர் திரண்டு விட்டார்கள் என்பது நேர்மறையான விஷயம் அல்ல. ஒரு கணக்குப்படி பார்த்தால் அது எதிர்மறையான விஷயம். ஒரு நாள் ஒன்றுக்கு 2 வேளை உணவு என்று வைத்து கொண்டாலும் கூட ஒரு நாளைக்கு 60,000 பேருக்கு உணவு தேவைப்படும். 30,000 பேர் ஏறி செல்வதற்கு வாகனம் வேண்டும். 30,000 பேர் பயன்படுத்துவதற்கு ஆயுதங்கள் வேண்டும், யுத்த ஆயுதங்கள் வேண்டும். என்ன செய்வது? நன்கொடைகளை தாருங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கிறார்கள். மளமளவென்று நன்கொடைகள் வந்து குவிகின்றன. ஒட்டகங்கள் என்ன, குதிரைகள் என்ன, உணவுக்காக கொடுக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட ஆடு மாடுகள் என்ன, இப்படியாக வாகனங்களும் உணவுப் பொருட்களும் வந்து குவிகின்றன. புறப்பட்டு போகிறார்கள். இதை நெருக்கடியான காலகட்டம் என்றும் சிரமம் மிகுந்த காலகட்டம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மதீனாவில் இருந்து புறப்பட்டு தபூக் என்கிற இடத்துக்கு மிக சிரமப்பட்டு போய் சேருகிறார்கள். அங்கே எதிரிகள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வரவே இல்லை. தன்னுடைய ஒற்றற்படையை அங்கங்கு உலவ விட்டு, எதிரிகள் எங்காவது நம்முடைய வருகையை தெரிந்து கொண்டு வராமல் இருக்கிறார்களா அல்லது களத்துக்கு வரவே இல்லையா இருந்து தெரிந்து கொள்வதற்காக முயற்சித்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள்.
ஆனால் எதிரிகள் களத்துக்கு வருவதற்கு தயங்கி அல்லது பயந்து வரவே இல்லை என்கிற தகவல் இறுதியாக கிடைத்தது. 3 நாட்கள் அந்த இடத்திலே காத்திருந்து விட்டு பிறகு மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த காலகட்டம் எவ்வளவு? மதீனாவிலிருந்து புறப்பட்டு மறுபடி மதீனாவுக்கு வந்து சேருவதற்கு ஆன காலகட்டம் எவ்வளவு என்று பார்த்தால் சரியாக 1 மாத காலம். இந்த சிரமம் மிகுந்த காலகட்டத்தை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் இந்த வரலாற்றை எடுத்துரைக்கின்ற போது, அந்த போரிலே பங்கேற்பதற்கு தயங்கி சில பேர் இருந்து விட்டார்கள். உலகத்தினுடைய செல்வங்களை, அதாவது மகசூலை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் என்று கருதி இவர்களை கண்டிக்கும் வசனங்கள் அத்தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதை சொல்வதுதான் இறைவனுடைய நோக்கம். பிறகு அவர்களை மன்னித்தான் இறைவன். ஆனால் இந்த 1 மாத காலகட்டத்தை பற்றி, சிரமம் மிகுந்த அந்த காலகட்டத்தை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, சிரமம் மிகுந்த நேரங்களில். சாஅத் என்று சொன்னால் 1 மணி நேரம் என்று அதற்கு பொருள். சிரமம் மிகுந்த மணித்துளிகள், மணித்துளிகள் என்பதல்ல, சிரமம் மிகுந்த மணி நேரங்கள். சிரமம் மிகுந்த மணி நேரங்களில் யார் அந்த முஹம்மது நபியை பின்பற்றி சென்றார்களோ என்று இறைவன் குறிப்பிடுகிறான். 1 மாத காலத்தை சில மணி நேரங்கள் என்று இறைவன் சொல்வதற்கு காரணம் என்ன? திருக்குரானுடைய விரிவுரைகள் சொல்லுகின்றன. அந்த தயாரிப்பு, போருக்கான ஏற்பாடு, பயணம், திரும்புதல் அனைத்தும் சிரமங்களுக்கு மத்தியில் தான் நடந்தது. ஆனாலும் சில மணி நேரங்கள் என்று அந்த 1 மாதத்தை குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த சிரமங்கள் முடிந்த பிறகு அந்த காலகட்டத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் சில மணி நேரங்கள் என்பதை போலத்தான் அது தோன்றும். அல்லது உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சிரமங்களை எல்லாம், எத்தனை ஆண்டுகள் அந்த சிரமத்தில் நீங்கள் இருந்தாலும் சில மணி நேரங்களாக அவற்றை கருதி கடந்து போய்கொண்டே இருங்கள். சிரமம் என்றாலே நீங்குவதற்குத்தான், நோய் என்றாலே குணமாவதற்குத்தான், வறுமை என்றாலே விடுபடுவதற்குத்தான், நிரந்தரமாக வாழ்வதற்கல்ல. நோய் என்பது நிரந்தரம் அல்ல, ஆரோக்கியம்தான் நிரந்தரம். நோய் என்பது இடைக்காலத்திலே எல்லாருக்கும் வந்து போகக்கூடியது. சில மனிதர்கள் எப்படி வாழ்வதென்று தெரியாமல் தன்னை தானே வருத்தி கொண்டு சில பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதால் நோய்கள் வரலாம். சில மனிதர்கள் வறுமையை எதிர்கொள்ளுகின்ற வழியை தெரியாமல் நீண்ட நெடும் நாட்களுக்கு வறுமையிலே சிக்கிக் கொள்ளலாம். ஆனால் வறுமை என்றால், நோய் என்றால், கவலை என்றால் சில மணி நேரங்கள் தான். எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் 9வது அத்தியாயத்தின் 117வது வசனத்தில் சாஅத்தில் உஸ்ரா, சிரமத்தின் மணி நேரம் என்று குறிப்பிடுகிறார். இதே போல இறை தூதர் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்து மக்கள் ஓரின சேர்க்கை என்கின்ற பெரும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இறை தூதர் லூத் நபியையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஒழுக்க சீலர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று இறைவன் நினைத்தான். சொன்னான், நான் சொல்லுகிற நேரம் இரவு நேரத்தின் 3/3 பகுதி. பின்னிரவு நேரத்தில் நான் சொல்லுகிற ஒரு வேளையில் நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி திரும்பி பார்க்காமல் போய்விடுங்கள். நான் இந்த குற்றவாளிகளை தண்டித்து விடப் போகிறேன், நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் இறை தூதர் லூத் நபி அவர்களுக்கு. இதை பற்றி சொல்லுகிற போது அருள்மறையாம் திருக்குரானில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அலைஸ சுபஹு பிகரீப், அதிகாலை என்பது பக்கத்தில் இல்லையா? அதிகாலை என்பது எல்லோருக்கும் பக்கத்தில் தான் இருக்கிறது. அதிகாலை என்பது பொலபொலவென்று விடுகின்ற சூரியன் தருகின்ற அதிகாலையையும் குறிக்கும். சிரமம் என்கிற இருளில் இருந்து ஒரு மனிதன் விடுபடுகின்ற விடியலையும் குறிக்கும். விடியல் என்பது பக்கத்தில் இல்லையா? எல்லோருடைய வாழ்விலும் விடியல் தான் பக்கத்தில் இருக்கிறது. சிரமங்கள் நம்மோடு இருக்கலாம், ஆனால் விடியல் பக்கத்தில் இருக்கிறதே. எனவே சிரமங்கள் எல்லாம் சில மணி நேரங்கள், வாழ்க்கையிலே அவ்வப்போது வந்து எட்டி பார்த்து விட்டு போய்விடக்கூடியவைகள். கோழைகளின் தோள்களிலே அவை ஏறி உட்காரலாம்.
ஒரு வீரனோடு அவைகளால் மல்லுக்கு நிற்க முடியாது. நாம் கோழைகளாக அல்ல, வீரர்களாகவே இருப்போம். எப்படிப்பட்ட வீரர்கள் என்றால், வறுமையை, நோயை, கவலையை வெல்லுகிற வீரர்களாக நாம் இருப்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.